மூத்த தலைவர்கள் புதிய கட்சி தொடங்க முடிவு. மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மூத்த தலைவர்கள் புதிய கட்சி தொடங்க முடிவு. மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியா கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்காக 2019ஆம் ஆண்டு தோல்வியை தழுவிய காங்கிரஸ் மீண்டும் 2024ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிப்பதற்காக இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கியது. இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்காற்றிய கட்சி ஆம் ஆத்மி. டெல்லியில் ஆட்சியில் இருந்தது நீண்ட காலமாக. கடந்த சட்டசபை தேர்தலில் 1% வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை பறிகொடுத்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பாஜக குடைச்சல் கொடுத்ததன் காரணமாக ஆம் ஆத்மி தோல்வியை தழுவியது. ஆனால் மக்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. 1% வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தோல்வியை தழுவியது. தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை இழந்தார். அவர் போட்டியிட்ட தொகுதியில் கூட அவர் தோற்றுப்போனார். இந்த சூழ்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளனர். புதிய கட்சியை துவங்க முடிவு செய்துள்ளனர். ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த டெல்லி கவுன்சிலர்கள் 13 பேர் கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக புதியதாக ஒரு கட்சியை துவங்க முடிவு செய்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் தூண்டுதலின் காரணமாகவே ஆம் ஆத்மி கட்சி 13 கவுன்சிலர்கள் ஒன்று கூடி புதிய கட்சி துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியில் பிளவு ஏற்படுவது மு.க.ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. கட்சியில் பிளவு ஏற்படுவதை தடுக்குமாறு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது.